உண்மை என்ன பண்றேன், நம்புறேன். ஆனா கீழே போயிட்டு நான் பயப்படுறேன், உண்மை நம்பி இருக்கிறேன். மேல போடும்போது அப்பா நான் பயப்படுறேன்ப்பா, உங்களை என்ன பண்றேன், ஆனா கீழே போட்டிருக்குது நான் பயப்படே உண்மை நம்பி இருக்கிறேன். ரெண்டு விதமான வார்த்தைகளை தாவீது வேறு விதமாய் பேசுகிறார். ரெண்டு விதமான வார்த்தைகளை. முதல்ல சொல்றாரு, அப்பா எனக்கு பயம் இருக்குது, அதனால உங்களை என்ன பண்றேன், நம்புறேன். ஆனா ரெண்டாவது சொல்றாரு, இல்ல எனக்கு பயம் இல்லை, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? புரியுதுன்னு சொன்ன மாதிரி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புகிறேன். ரெண்டாவது நான் பயப்பட உண்மையை நம்புகிறேன். அப்படின்னா தேவ சமூகத்துல போகும்போது தன் பலவீனத்தை அப்படியே ஒப்புக்கொள்ளுகிறார். ஆண்டவரே உண்மையிலே எனக்கு என்ன இருக்குது, உண்மையிலேயே பயம் இருக்குது, அந்த பயத்தினால்தான் நான் உங்களை என்ன பண்றேன். இப்ப தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் கேட்கிறான், இவ்வளவு பிரச்சனை மத்தியில எப்படியா பயப்படாம இருக்கிற? தேவ சமூகத்துக்கு போகும்போது பயப்படுறேன், உங்களை நம்புறேன். ஆனா மனுஷர் கேட்கிற கேள்விக்கு நான் பயப்படல, நான் உங்களை நம்புறேன். நான் சொல்ற வார்த்தை ரெண்டுக்கு நீங்க அர்த்தம் புரியணும். தேவ சமூகத்துல இருக்கும் போது என் பயத்தை ஒத்துக்கொள்ளுகிற தாவீது மனுஷனுக்கு முன்பதாக தன் பயத்தை என்ன பண்ணல, அவன் அறிக்கை பண்ணல. ஆனா நம்மளுடைய ஜீவி என்னன்னா, மனுஷன் தான் போய் என்ன பண்றோம், பயத்தை சொல்றோம். எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பலவீனம், இந்த பலவீனம், எல்லா காரியத்தையும் யார்கிட்ட சொல்றேன், மனுஷன் சொல்றேன். தாவீது ஒரு வார்த்தையை சொல்றேன், அப்பா எனக்கு பயம் இருக்குது, உங்களை நான் நம்பி இருக்கிறேன். ஆனா தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தாவீது சொல்றாரு, எனக்கு பயம் இல்ல, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். அப்படியே ஒப்புக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க தேவ சமூகத்துல உங்க பலவீனத்தை ஒத்துக்கொள்ளுங்க. மனுஷனுக்கு முன்னாடி உங்க பலவீனம் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவ சமூகத்துல அப்படியே சொல்லுங்க, அப்பா இந்த பிரச்சனை என்ன பயமுறுத்துறதுனால, இந்த போராட்டம் பயமுறுத்துறதுனால நான் உங்களை என்ன பண்றேன், நம்பி இருக்கிறேன். ஆனா அதே இது தேவ சமூகத்துல ஒப்புக்கொண்டு வெளியே வரும்போது மனுஷன் கேட்கிற கேள்விகளுக்கு எனக்கு ஒரு பதில் இருக்குது, நான் பயப்படேன், அவரையே நம்பி இருக்கிறேன். நான் என்ன பண்றேன், பயப்படேன். சவுண்டர்ல கேட்க கொஞ்சம் குடும்பம் பார்த்துக்கோங்க. அடுத்த நல்லவர். அடுத்த வருஷத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் மூளை எண்ணமாய் இருக்கிறது. நீங்க ஒரு காரியத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய இருதயம் மூளை எண்ணம் எப்படிதான் இருக்குதான், அவன் தீங்கு செய்யும்படிதான் இருக்கிறான். அப்படின்னா நன்மை செய்யும்படி எந்த இருதயமும் இல்ல. நன்மை செய்யும்படியாக தான் கண்ணு முன்னாடி என்ன பண்றாங்க, காட்டிக்கிறாங்க. ஆனா உள்ளிந்திரியங்களை அறிஞ்சு பார்க்கும்போதுதான் தெரியுது, என் கண்ணு முன்னாடி வந்த மனுஷன் எனக்கு நன்மை செய்ய வரல, அவன் இருதயத்தினுடைய பரிபூரணமும் தீமை செய்யும்படியாகவே இருக்குது. தாவீது சொல்றார், அப்பா இந்த மனுஷ இருதயத்தை என்னால என்ன பண்ணவே முடியல, புரிஞ்சு தரவே முடியல. ஒருத்தவன் நல்லா பேசுறான், ஒருத்தவன் வேற மாதிரி பேசுறான், ஒருத்தவன் முன்ன விட்டு பின்னாடி பேசுறான், ஒருத்தவன் பின்ன விட்டு முன்னாடி பேசுறான். இத்தனை வார்த்தைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். ராமன் சொல்லுங்க, அதான் நீங்க வேறு யாரையும் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. உங்கள் முன்னே வந்து போகிற மனுஷ இருதயங்களை கண்டுபிடிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதனாலதான் சொல்றேன், அப்பா நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே உங்களை மட்டும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவரை நம்புகிற மனுஷன் ஒருபோதும் பயப்படுவதில்லை. என்ன வர்றதில்லை, எனக்கு பயம் இல்லப்பா அப்படின்னு நான் யார்கிட்ட சொல்றேன், யார்கிட்ட, மனுஷன். ஆண்டவர்கிட்ட போய் நான் என்ன சொல்றேன், எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது என்ன பண்ணுவேன், எப்படியாவது என்ன பண்ணுவேன். ஆனா தேவ சமூகத்தை விட்டு வரும்போது பயம் இருக்குது. ஆனால் மனுஷன் சொல்லும் போது என் ஜெபம் எப்படி இருக்குது, இல்ல நான் பயப்படல, அவரை நம்பி. பயம் இருந்தாலும் பயத்தை வெளியே காட்டாத ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்களேன், அவன் நம்பிக்கை முழுசு என்னன்னா, இந்த பயத்துல இருந்து அவரை விடுதலையாக்கும். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்சணியா இருக்குமா, அவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும். நான் அடிக்கடி வார்த்தை சொல்றேன் பார்த்தீங்களா, போன மாதங்கள்ல ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், என் வாழ்க்கையில மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடாது. என்ன வார்த்தை சொன்னாரு, மருத்துவ. அப்படின்னா வார்த்தையை விசுவாசிக்கலைன்னா நாம் எங்க கடந்து போகிறோம், மருந்து வாங்க கடந்து போகிறோம். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு அநேகருடைய இருதயம் என்ன பண்ணுதுன்னா, வீணான காரியங்களை நம்பி வாழ்க்கையை ரணப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வார்த்தையை முன்னிட்டு நான் அவரை என்ன பண்ணுவேன்னா
அந்த வார்த்தையை வாசிங்க. நான் 4ஆம் வசனம், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அவர் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னா நீங்க சொல்லலாம். சூழ்நிலை என்ன, நான் யாரை நம்பி இருக்கிறேன்? அப்பா, இந்த பலவீனம், இந்த வியாதி, இந்த வருத்தம், இந்த சஞ்சலம், இந்த கஷ்டம், இந்த அவமானம், இந்த அசிங்கம் என்னை என்ன செய்யும் அப்படின்னு ஒரு மனுஷன் தைரியமா சொல்றான்னா அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள தைரியம் எங்க இருந்து தெரியுமா வரணும்? கர்த்தரை நம்புறதுனால வரும். எனக்கு பணம் இருக்கிறதுனால நம்பிக்கை வரல, அவர் நம்புறதுனால என்ன வருது? நம்பிக்கை வருது. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன்க்கா, நான் பயப்படும் நாளில் அவரை நம்புவேன், நான் பயப்படேன், அவரை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல ஒன்னே ஒண்ணுதாப்பா, உங்க சமூகத்துல வரும்போது நான் உண்மையா ஒத்துக்கிறேன், எனக்குள்ள என்ன இருக்குது? பயம் இருக்குது. ஆனா மனுஷ சமூகத்துல போய் சொல்லும் போது எனக்குள்ள எந்த பயமும் இல்ல. ஏன்னா நான் அவரை மட்டுமே, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். சொல்லுங்க, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை, தேவனை முன்னிட்டு, தேவனை முன்னிட்டு. அப்படின்னா ஒரு மனுஷனை புகழ என்ன தேவை? வார்த்தை. ஒரு மனுஷனை புகழ. ஆனா இங்க பாருங்க, தேவனை முன்னிட்டு, தேவனை முன்னிட்டு வார்த்தை புகழுவேன். ஒரு மனுஷனை புகழ எனக்கு வார்த்தை தேவை. ஆனா இவர் சொல்றாரு, நான் வார்த்தையவே என்ன பண்றேன்? சத்தமா சொல்லுங்க, வார்த்தையவே நான் என்ன பண்றேன்? வார்த்தையை புகழுகிறான். எதை புகழுகிறான்? வார்த்தை. அப்படின்னா ஒரு மனுஷனை புகழ்வதற்கு என்ன தேவை? வார்த்தை தேவை. இன்னைக்கு உலக மனுஷனை புகழ்வதற்கு அடுக்கடுக்கான வார்த்தை என்ன பண்ணுது? இந்த அரசியல்வாதியை புகழும் போது பாத்துருக்கீங்களா? பேனர்ஸ்ல எல்லாம் போட்டிருப்பாங்களே, என் விடியலே, என் முகவரியே, என் அறிமுகமே, என் ஆதாரமே, என் அங்கீகாரமே. அப்படின்னா அவர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு அவர் என்ன பண்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷனை புகழல, அவருடைய வார்த்தையை புகழ்றேன். சொல்லுங்க, வார்த்தையை புகழ்றேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், நீங்க வார்த்தையை புகழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நான் மனுஷனுக்கு செய்யற உதவியை புகழல, அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை புகழுகிறேன். அவர்களுக்கு கொடுத்த அந்த அற்புதத்துக்கு பின்னாடி மறைச்சு கிடக்கிற வார்த்தையை புகழுகிறேன். வார்த்தையை கொண்டு வார்த்தையை புகழுவது வேற, மனுஷனை பயன்படுத்தி வார்த்தையை புகழுகிற அனுபவம் வேற. இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்ற, வார்த்தையை புகழும்படி கர்த்தர் வாக்குகளை நமக்கு தருவாரா? எனக்கு வார்த்தையை புகழ என்ன பண்ணணும்? வார்த்தையை புகழுகிறவனுக்கு தான் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை. அப்பதான் சொல்றாரு, நான் பயப்படேன், உண்மை நம்பி இருக்கிறேன், மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன? வார்த்தையை புகழ பழகுங்களேன். வார்த்தை எப்படி புகழ்றது? வார்த்தைய கர்த்தர் நம்ம கூட பேசுற வார்த்தைய திரும்ப திரும்ப என்ன பண்ண, நாமளே பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா எல்லா வார்த்தைகளும் நம்ம கூட பேசுவதில்லை, ஆனா ஏதோ ஒரு வார்த்தை என் கூட என்ன பண்ணுது? அந்த வார்த்தைய நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, இப்படி நீங்க செய்வேன்னு சொன்னீங்கல்ல, தருவேன்னு. இந்த வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? புகழ்ந்து கொண்டிருக்கீங்க. அந்த வார்த்தையை நீங்க அப்படியே, ஏசப்பா இந்த வார்த்தையை நான் இன்னும் புகழ்றேன். அதான் ஆபிரகாம் 21 அதிகாரத்துல கட்டப்பா 12வது அதிகாரத்துல கட்ட சொல்றாரு. எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 12 2வது வசனத்துல வாசிங்களேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். என்ன பண்ணுமா? உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இப்போ ஆண்டவர் எதை பேசுகிறார்? வார்த்தையை பேசல. ஆண்டவர் அற்புதத்தை பேசல. அற்புதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி எதை பேசுறாரு? வார்த்தையை. வார்த்தையை கையில கொண்டு வந்து கொடுக்கிறார். வார்த்தையை கையில வந்து கொண்டு வந்து சொல்றாரு, அப்பா நான் உன்னை திரளான ஜாலியா பெருக பண்ண போறேன், உன்னை சபிக்கிறவங்க சபிப்போம், ஆஸ்வதிக்கிறவங்கள ஆஸ்வதிப்பேன். உன்னுடைய வம்சங்களுக்குள்ள பூமி என்ன பண்ணும்? ஆஸ்வதிக்கப்பட்டு. இந்த வார்த்தையை ஒரு தடவை கர்த்தர் பேசல, திரும்ப திரும்ப பேசுகிறார். எப்படி பேசுறாரு? ஒரு தடவை பேசிட்டு இன்னொரு தடவை வேற மாதிரி பேசல, பேசின வார்த்தையவே திரும்ப திரும்ப.
நாம தான் பேசின வார்த்தையை விட்டு மாறி மாறி என்ன பண்ணுவோம்? பேசுவோம். கடவுள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு மனுஷன்ட்ட ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் எப்போதும் தன் பேசின வார்த்தையை ஒருபோதும் மறப்பதும் இல்லை, அந்த வார்த்தையை மாற்றுவதும் இல்லை. அவர் எந்த வார்த்தையோடு கூட என்ன சந்திக்க புறப்பட்டு வருகிறாரோ அந்த வார்த்தையை கொண்டு திரும்ப திரும்ப பேசுகிறார். என்ன ஆபிரகாமுக்கு தெரியும், அப்பா நான் உன்னை ஆஸ்வதிக்க போறேன், உன் வாழ்க்கையை மாற்ற போறேன், உன் குடும்பத்துடைய நிலைமை மாற போகுது. இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுப்பதற்கு அவன் கூட திரும்ப திரும்ப பேசுகிறான். என்ன பண்றாரு? அன்னைக்கு சொல்றேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். சொல்லுங்க, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். நான் பயப்படேன், கர்த்தரை நம்பி இருக்கேன், மாம்சமான மனுஷன் எனக்கு. அப்படின்னா இந்த வைராக்கியமான வார்த்தைகள் எப்ப வருதுன்னா அவர் சொன்ன வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்லும் போது, அவர் சொன்ன வார்த்தைய நமக்கு இன்னைக்கு சொன்ன வார்த்தையை நாளைக்கு என்ன பண்ணுது? ஆனா கர்த்தர் உங்க கூட தான் பேசுவார்னா, கர்த்தர் உங்களை மனசுல வச்சுதான் பேசுவார்னா அந்த வார்த்தை வாழ்க்கையில ஒருபோதும் மறக்காது. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசின வார்த்தை ஆபிரகாம் மறந்தானா? என்ன, இது ஆபிரகாமுக்கான வார்த்தை. யோசேப்போடு கூட கர்த்தர் பேசின வார்த்தை யோசேப்பு மறந்தாரா? சத்தமா சொல்லுங்க. என்ன, அது யோசேப்போடு கூட கர்த்தர் பேசின வார்த்தை. தேவன் எந்த மனுஷனோடு கூட எந்த வார்த்தையை பேசுகிறாரோ அந்த வார்த்தையை வச்சுதான் கர்த்தர் அவன் ஆஸ்வதிக்க போறாருன்னு அர்த்தம். அப்படின்னா ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்கு தத்துவம் மூட்டை வருது எனக்குள்ள. என்ன வருது? பேக்கேஜ். அந்த பண்ண நேரத்துல அப்படி ஒரு பேக்கேஜ் என்ன பண்றாரு ஆண்டவர்? அந்த வாக்கு தத்துவத்தை உனக்கு வாக்கு தத்துவத்தினுடைய கொத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சாவி கொத்து மாதிரி வாக்கு என்ன பண்றாரு? மொத்தம் அள்ளி கொடுக்கிறார். நான் இன்னைக்கும் சொல்றேன், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் எப்போதும் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்க ஆதியாம 12ல பேசினாரா? பேசி முடிச்சுட்டு வாருங்க, 13வது எழுதுவாங்களே அதே வார்த்தையை திரும்ப பேசுவார். 16 வாசிக்க பார்க்கலாம். உன் சந்ததியை பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். நீ எழுந்து தேசத்தில் பேசின வார்த்தையை திரும்ப, பூமியின் தூளை என்ன கூடுமையானால் நீ என்ன, உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் திரும்ப என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். அப்படின்னா 12ல பேசின வார்த்தையை திரும்ப என்ன பண்றாரு? 12ல பேசினாரு, பேசுறாரு. பேசல வசனத்தை கொஞ்சம் என்ன பண்ணுங்க கேளுங்க. 12ல பேசினாரு, 13ல பேசுறாரு, அங்க 14க்கு வாங்க. 14ல பேசுறாரா? இல்ல, 15க்கு வாங்க. 15ல 14 15 வாசிங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை வசந்த பாருங்க ப்ளீஸ், வசந்த பாருங்க. அப்படியே வேடிக்கை பார்க்காதீங்க, பைபிள பாருங்க. 14 15 வாசிங்க. 15ல 14 15. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், எங்கும் மிகுந்த பொறுப்புடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களுக்கு சேருவாய். அப்படியே வச்சுக்கோங்க. 15ல அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க 5க்கு வாசிங்க. 5 வாசிங்க. 4 5 வாசிங்க. 3ல இருந்து கூட வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பில் இருப்பானோ உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவன் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி உபன்னமாய் இருக்கும் என்றார். இப்ப திரும்ப பேசுறாரா? பேசல. 12ல பேசின வார்த்தைய 13ல பேசுறாரு. திரும்ப எங்க வந்து பேசுறாரு? 15ல வார்த்தையை மாத்தி பேசுறாரு. சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறாரு. சொன்ன வார்த்தையில ஒரு வாக்கு கூட அவர் 1000 வார்த்தையை சேர்த்து பேசினாலும் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் ஒண்ணுதான். நான் ஒண்ணு என்ன பண்ணுவேன்? பெருக நான் உனக்கு ஒரு பிள்ளை இல்ல, பூமியின் சூழலை என்ன தக்கவன் யார்? அவ்வளவு சந்ததி என்ன பண்ணு உன்னை கொண்டு. அப்படின்னா தேவன் ஒரு தரம் பேசிவிட்டு அந்த வார்த்தையை அவர் ஸ்டாப் பண்றது இல்ல, அவர் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுகிறார்.
சொல்லுங்க, திரும்ப திரும்ப. உங்க கூட அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால் மட்டுமே அற்புதம் நடக்கும். உங்க கூட ஒரு இல்ல எப்ப ஏதோ என்னையாவது ஒரு வார்த்தையை பேசிட்டு திரும்ப அவர் பேசவில்லை என்றால் நீங்க யதார்த்தமா ஒரு வார்த்தையை கையில பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் வார்த்தையை பேசிவிட்டு அவர் மறைமுகமாய் மறைந்திருப்பவர் அல்ல. அவர் மறுபடியும் மறுபடியும் பேசுகிறார். அவர் திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தையை பேசுகிறார். ஏன் பேசுறாருன்னா, ஓ இருதயம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஓ இருதயம் என்ன ஆண்டவருக்கு தெரியும். நான் சொல்ல போகிற அற்புதம் நடப்பதற்கான கால அளவு 25 வருஷம். அத்தனை வருஷம் நீ தாக்கு பிடிக்கணும். நாம கூட பேசிக்கிட்டே இருக்கணும். நாம கூட என்ன பண்ணிட்டே இருக்கணும்? பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்த வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் இருதயம் பொய்யும் போது அவர் மறுபடி பேசுகிறார். என் இருதயம் வேதனைப்படும் போது, அப்பா என் கையில ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஆபிரகாம் துவண்டு போகும்போது திரும்ப திரும்ப வார்த்தை என்ன பண்ணுது? சொல்றான், இதுக்கு மேல வேற ஏதாவது கொடுத்துருங்க ஆண்டவரே, என்ன எனக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே அப்படின்னு சொல்லும் போதுதான் தேவன் திரும்ப சொல்றாரு, சந்ததி பெருசு, வானத்து நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததி. உங்களுடைய சந்ததியுடைய பெருக்கம் ரொம்ப பெருசு. ஏன்னா அவன் வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப புகழ்கிறார். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்கிறார். நீங்க வார்த்தை இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் வருவது ரொம்ப கடினம். உங்களுக்கு அற்புதம் வருவது ஏன் உங்களுக்கு இல்லைன்னா, உங்களுக்கு ஒரு அந்த அற்புதம் உருவாக தேவையான வார்த்தை உங்கள்கிட்ட இல்லை. நீங்க வெறுமையாய் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை ஏன் கூட என்ன பேசுறீங்களோ அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கூட என்ன பண்ணுங்க? திரும்ப திரும்ப பேசுங்க. திரும்ப திரும்ப அதே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு 15 பேசினவர் அடுத்த மறுபடியும் வர்றாரு பாருங்க. உங்களுக்கு 17 வாங்க பார்க்கலாம். 17 5ஆம் வசனம் வாசிங்க. இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் வலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன்னிடத்திலிருந்து யார் தோன்றுவாங்க? திரும்ப ஒரே வார்த்தை தானே பேசுறாரு, வேற பேசுறாரு. சொல்லுங்க, நீங்க பேசினாதான் எனக்கு வார்த்தை கொஞ்சம் ஃப்ளோ ஆகும். திரும்ப ஒரே வார்த்தையை பேசுறாரு, வேற வார்த்தையை பேசுறாரு. எதை பேசுறாரு? ஒரே வார்த்தைய திரும்ப திரும்ப பேசுறாரு. 17ஆம் அதிகாரத்துல பேசினாரா? பேசி முடிச்சு அடுத்த அதிகாரத்துக்குள்ள வர்றாரு பாருங்க. இப்போ 20 அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். 20 அதிகாரத்துல என்ன கொடுக்குறாரு நீங்க அதை பாருங்க. 20 அதிகாரத்துல 17 வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். ஆபிரகாம் அற்புதம் நெருங்கி வர்றதுக்கான ஒரு அடையாளம் என்னன்னா, என்னிடத்தில் இல்லாத காரியத்துக்காக நான் ஜெபிக்கும் போது அந்த அற்புதம் இன்னொருத்தவங்களுக்கு உருவாகும். சொல்ற வார்த்தை புரியுதா உங்களுக்கு? அற்புதம் நெருங்கி வருவதற்கான அடையாளம் என்னவென்றால், ஆபிரகாமுக்கு புள்ள இல்லை, ஆனா புள்ள இல்லாதவங்க ஒரு பிள்ளைக்காக என்ன பண்றாங்க? ஜெபிக்க வேண்டிக் கொண்டார்கள். அவன் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அவங்க கற்பத்தை திறந்துருவாங்க. அப்படின்னா இவனிடத்துல ஒரு காரியம் இல்லை, ஆனா இல்லாத ஒரு காரியத்துக்காக இவன் ஜெபிக்கும் போது அந்த காரியம் ஓபன் ஆகுது. அப்படின்னா அப்பதான் புரியுது, அற்புதம் ஏதோ ஒரு பக்கத்துல வந்து நிக்குது. ஒரு அமைச்சர் பாருங்க, தேவன் 12 பேசின வார்த்தை இப்ப 20 இடத்துக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்டி சொல்றாரு, அப்பா இப்ப உனக்கு பிள்ளை இல்லப்பா, ஆனா ஒரு குடும்பம் அவர்களுக்கு இல்லாத ஒரு காரியத்துக்காக உன்னை ஜெபிக்க என்ன பண்றாங்க? வேண்டிக் கொண்டார்கள். இப்ப அந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்கிற, இப்ப அந்த குடும்பத்துடைய கற்பம் திறக்குது. இப்ப இந்த ஆபிரகாமுக்கு புரியுது, இல்லை என்கிற என்னை கொண்டு ஒரு காரியத்தை உருவாக்க அவரால் முடியுமே, ஆனால் எனக்கும் அற்புதத்தை உருவாக்க அவரால். சொல்லுங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்றக்கா, நீங்க ஒண்ணுமில்லாதவனா இருக்கும் போது தேவனை அதிகம் நம்பணும். ஒண்ணுமில்லாதவனா இருக்கும் போது ஏன்னா ஒண்ணுமில்லாதவன தேவன் ஒண்ணுமில்லாத இடத்துக்கு தான் கொண்டு போவேன். என்ன பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ அமெரிக்காவுக்கு போனா நீ சந்தோஷமா என்ன பண்ணிடுவ?
போயிருவ. உனக்கு அதுக்கு வேண்டிய நன்மையை கொடுக்குறேன்னா போயிருவ. ஆனா நான் அப்படி காட்டுறது உனக்கு இல்ல. நீ ஒண்ணுமில்லாதவன். ஆனா ஒண்ணுமில்லாத உன்ன நான் எல்லாம் இருக்கிறதுக்கு உன்னை கொண்டு போறது இல்ல, ஒண்ணுமில்லாத இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போக விரும்புறேன். நான் சொல்ற வார்த்தை புரியுதா? ஒண்ணுமில்லாதவனை ஒண்ணுமில்லாத இடத்துக்கு தேவன் என்னை கொண்டு போக விரும்புகிறேன். அப்படின்னா ஒண்ணுமில்லாதவன் ஒண்ணுமில்லாத இடத்துக்கு போக ஒரு நாள் விரும்புவது. ஏன்னா எனக்கு ஏதாவது ஒண்ணு இருந்தா நான் காலம் முன்னாடி வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை காட்டுனீங்கன்னா நான் காலம் முன்னாடி, நீங்க காட்டுற காரியத்தை கண்ணு பாத்துருச்சுன்னா ஈஸியா காலம் முன்னாடி என்ன பண்ணிடும், வந்துடும். ஆனா நீங்க என்ன ஒண்ணுமே இல்லாத காரியத்தை காட்டிட்டு முன்னாடி காலம் வைக்கலாம். எப்படி காலம் வைக்க முடியும்? நானே ஏற்கனவே எப்படி இருக்கிறேன், ஒண்ணுமில்லாம இருக்கிறேன். உலகம் என்ன பார்த்து வெறுமையானவன் சொல்லுது. ஆனா நீங்க காரியத்தை கண்ணாடி காட்டாம காலம் முன்னாடி வை நான் எப்படிப்பா வைப்பேன்? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ முன்னாடி இருக்க காரியத்தை பார்க்காம என் வார்த்தையை முன்னிட்டு புகழ ஆரம்பிப்பினா நீ பயப்படாம காலம் முன்னாடி வைக்கலாம். சொல்லுங்க. ஒண்ணும் இல்லாதவன் ஒண்ணும் இடத்த தேவன் காண்பித்து அவனை முன்னாடி நடக்க பண்றாருன்னா அந்த இடத்துக்குள்ள தேவன் மறைச்சு வச்சிருக்கிறார். சொல்லுங்க. 20 அதிகாரத்தை ஆபிரகாமுக்கு தேவன் காட்டின அதே தேவன் தான் 21 ஓபன் பண்ணாரு. பாருங்களேன், 21 வாசிக்க பார்க்கலாம். 21:1 கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கலட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார். 12 வரையில 21 வரைக்கும் டிராவல் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப பேசுகிறார். திரும்ப வார்த்தையை பேசி நீண்ட காலமாய் ஆபிரகாமை காத்திருக்க வைக்கிறார். காத்திருக்க வச்சது மாத்திரம் இல்லாம அவன் இல்லாத ஒன்றை இன்னொருத்தவனுக்கு ஜெபிக்கும் போது அதை உண்டு பண்ணி கொடுக்கிறார். அதை உண்டு பண்ணி கொடுத்த உடனே அவக்கருக்கு ஓப்பன் ஆகுது. இப்ப யாருடைய நன்மை ஓப்பன் ஆகுது? யாருடைய நன்மை ஓப்பன் ஆகுது? சாராளுக்கு வேண்டிய. உங்களுக்கு புரியுதா எனக்கு தெரியல. நான் திரும்ப சொல்றேன். அதான் சொல்றேன், வார்த்தையை புகழும்படி வார்த்தைகளை இருதயத்துல எழுதி வைக்கணும். வார்த்தைகளை கர்த்தர் என் கூட ஒரு வார்த்தையை பேசுவாரே, ஆனா அந்த வார்த்தையை நான் திரும்ப நான் என்ன பண்ணி ஆரம்பிக்கணும்? எசப்பா என் கூட இந்த வார்த்தையை நீங்க பேசுங்க. பேசின வார்த்தையை மறந்துட்டு போறதில்லை, அதை மறுபடி நான் பேசணும். மறுபடி இந்த ஒண்ணுமில்லாத பாதையை காண்பிச்சு தேவன் அனுப்புகிற பாதையில எதுவுமே இல்லை. ஆனாலும் காலை எடுக்க முன்னாடி தேவனை முன்னிட்டு வார்த்தையை புகழு. அப்பதான்ப்பா உனக்கு ஒரு நன்மை கிடைத்த காரியம் ஓப்பன் ஆகும். ராமேஷ் சொல்லுங்க. அதிகாரத்துல சங்கீதம் 56 பாருங்க, அங்க படிக்கும் போது வசனம் சொல்றது, முன்னிட்டு புகழும் போது சத்துரு பின்னிட்டு திரும்புவாங்க. ராமேஷ் சொல்லுங்க. முன்னிட்டு புகழும் போது அந்த வார்த்தை வாசிங்க. சத்துரு பின்னிட்டு திரும்புவான். அந்த வார்த்தையை வாசிங்க. 56:9 நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளிலே என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அப்படின்னா சத்துரு பின்னிட்டு திரும்பணும்னா நீங்க முன்னிட்டு என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? அப்படின்னா நான் ஒரு காரியத்தை மாத்திரம் திரும்ப சொல்றேன். உங்க சத்துரு அழிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரியம், கர்த்தர் முன்னிட்டு புகழுங்க. முன்னிட்டு புகழும் போது சத்துரு பின்னிட்டு. நான் திரும்ப சொல்றேன், வார்த்தையை எவ்வளவு சத்தம் அழிக்கப்படுறீங்களோ அந்த வார்த்தை அப்படியே உருவாகும். நான் முன்னிட்டு புகழும் போது சத்துரு பின்னிட்டு. சத்தமா சொல்லுங்க, பின்னிட்டு. எழுதி கொடுங்கம்மா. தூங்கி முடிச்சிட்டீங்களா? ஆமா, கண்ணு முன்னாடி பார்த்ததுக்கு அப்புறமே தூங்கி சொல்றீங்கள. என்னது பின்னிட்டு? சத்துரு பின்னிட்டு என்ன பண்ணுவான்? அதுக்கு நான் செய்ய வேண்டியது எவ்வளவுதான் சொன்னாலும் திரும்ப முன்னிட்டு. நான் சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தை மைண்ட்ல குடிச்சுக்கிறேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழு. அப்படி புகழும் போதுதான் சத்துரு என்ன பண்ணுவான்? சில பிரச்சனைகள் பின்னிட்டு திரும்பணும்னா, சில பிரச்சனைகள் பின்னிட்டு மாறணும்னா தேவனை என்ன பண்ணணும்? முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழணும். வார்த்தையை புகழும் போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. நான் பயப்படேன், மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன? நீங்க பாத்துருக்கீங்களா?
சிபிஎம்ல உள்ள யாரும் எங்க போக மாட்டாங்க? எங்க போக மாட்டாங்க? எங்க போக மாட்டாங்க? ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? அவங்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல. அவங்கள்ட்ட காசு இல்லாமல இல்ல அவங்கள்ட்ட. ஆனா அவங்க எவ்வளவு பலவீனம் வந்தாலும் எங்க போக மாட்டாங்க? மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க? அவனுக்கு நல்லா தெரியும், சுகம் கொடுக்கிற கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். யெகோவா ராஃபா, என் பலவீனத்துல என் பிரச்சனையில நான் கூப்பிடும் போது எனக்கு உதவி செய்ய ஒரு யெகோவா ராஃபா எனக்கு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில தான் அதனாலதான் சொல்றேன்ப்பா, நான் உங்களை முன்னிட்டு கூப்பிடும் போது, நான் முன்னிட்டு உங்க வார்த்தையை புகழும் போது சத்துரு பின்னிட்டு திரும்புவோம். சத்துரு பின்னிட்டு திரும்புவோம். எந்த பிரச்சனை பின்னிட்டு திரும்பாதபடிக்கு இன்னைக்கு வழியை அடைச்சு வச்சிருந்ததோ அந்த காரியத்தை தேவன் பின்னிட்டு திரும்ப பண்ணும்படி ஒரு அற்புதத்தை தேவன் செய்வாராக. ஒரு அமைச்சர் தேவன் என்ன பண்ணுவாராக? அற்புதத்தை செய்வாராக. நீங்க எடுத்து வாசிக்கணும். சங்கீதம் 145 145 114 எடுத்துக்கிறேங்க. 14:5 வாசிங்க. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது. 114:5 கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும். அங்க பாருங்க, கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு யோர்தானே நீ பின்னிட்டு. ஏன் இந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பிச்சு? கடலுடைய தண்ணி எப்படிதான் வரணும்? முன்னிட்டு வரணும். ஆனா யோர்தான் எப்படி என்ன ஆகுதா? பின்னிட்டு. அப்படின்னா இந்த யோர்தான் பின்னிட்டு திரும்புவதற்கான காரணம் என்ன சொல்லுங்க? அவங்க என்ன செஞ்சாங்க? வார்த்தை முன்னிட்டு புகழ்ந்தார்கள். இந்த மலைகள் கடல் வற்றி போவதற்கான காரணம் என்னன்னா, அவங்க செஞ்சது எல்லாமே அப்ப வற்றி போனதுக்கு அப்புறம் அற்புதத்தை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கரையை கடந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லாம கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர்கள் முன்னிட்டு புகழ்ந்தார். அவங்க முன்னாடி புகழ்ந்ததுனாலதான் அந்த பிரச்சனை பின்னிட்டு திரும்பிச்சு. இந்த பிரச்சனை என்ன பண்ணுச்சு? நீங்க அதனால திரும்ப சொல்ற, தேவனை முன்னிட்டு புகழுங்க. அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப புகழுங்க. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப புகழும் போது எனக்கான பிரச்சனை பின்னிட்டு திரும்பும். கடலே வற்றி போகிற அளவுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னா நான் கர்த்தருடைய வார்த்தையை புகழ்ந்து கொண்டே இருக்கிறேன். ராமேஸ்வரம் யோர்தான் பின்னிட்டு திரும்புது, செங்கடல் பின்னிட்டு திரும்புது. இவ்வளவு பிரச்சனைகள் திரும்புவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? முன்னாடி இருக்கிற மோசேக்கள் பாடுவது கர்த்தருடைய வார்த்தையை. திரும்ப சொல்ற, வார்த்தை இல்லாமல் ஜெபிக்காதீங்க, வார்த்தை இல்லாமல் ஆராதிக்காதீங்க. நீங்க வார்த்தையை முன்னிட்டு ஆரம்பிச்சா மாத்திரம் அற்புதம் சீக்கிரம் நடந்து வரும். நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்துல வார்த்தையை உபயோகிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிங்க. என் கூட இப்படி பேசுனீங்களப்பா, என் கூட இந்த வார்த்தையை பேசுனீங்களா, அன்னைக்கு நான் சும்மா இருக்கும்போது தேவ ஆலயத்திலேயே வேதத்தை வாசிக்கும் போது உங்க சத்தையை காதுல என்ன பண்ணிச்ச? அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவீங்கன்னா அவர் பேசினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஒண்ணுமில்லாத காரியத்தை தேவன் மறுபடி உருவாக்க வல்லமை உள்ளவர். ஒண்ணுமில்லாத இடத்துல நீ சொல்ற ஒண்ணுமே இல்லைன்னு, ஆனா அவர் சொல்றாரு, நீ ஒண்ணுமில்லாத இடத்துக்கு என்ன நம்பி உள்ள போவினா அந்த இடத்துல இல்லாதது உள்ள இல்லவே இல்லை. ஒரு அமைச்சர் காற்றையை காண மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு வாய்க்காலால் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை நம்பி வாய்க்கால வெட்டுறது? எதை நம்பி பள்ளத்தை வெட்டுறது? மேகம் என்ன பண்ணல, வரல. வார்த்தையை முன்னிட்டு சொல்ற வார்த்தை. தண்ணி எங்க இருந்து வருன்னு தெரியல, காற்று இல்ல, மழை இல்ல, மேகம் இல்ல, எதுவுமே இல்லாம இருக்கும்போது எலிசாவுடைய ஒரே ஒரு வாயிலிருந்து வார்த்தை வருது, இந்த இடத்தை பள்ளத்தாக்க தோண்டும். உங்க ஆடு மாடுகள் தண்ணீர் குடிப்பதற்கு வாய்க்காக புரண்டு வரும்னு சொல்லி சாத்தியத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பள்ளத்தை தோண்டல, நீ பள்ளத்தை தோண்டு வாய்க்கால் புரண்டு வரும். நிறைய பேர் அற்புதத்தை பார்த்தாதான் தோண்டுவேன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் என்ன பண்றது இல்லை, அவர் ஒரு தூரமா வச்சுறாரு. அவர்
நீ அற்புதத்தை பார்த்தாலும் நம்புவனா? நீ நம்பு, நீ அற்புதத்தை என்ன பண்ணுவ? நீ வெட்டு ஃபர்ஸ்ட் பள்ளத்தை. நீ சொல்ற காத்து இல்ல, மழை இல்ல, சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எலிசா வாயிலிருந்து வார்த்தை சொல்லுது, மண்வெட்டி எடுத்து எதை தோண்டுப்பா? அவன் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, எதுவுமே இல்லாம இருக்கும் போது எங்க இருந்து வாய்க்கால் புறப்பட்டு வரும்? ஓ வேலை தோன்றது, நான் கொண்டு வருவேன். தேவன் கொண்டு வருகிறார். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், எதுவும் இல்லாமல் இருந்தாலும் ஒரு காரியத்தை உருவாக்கி அதை எல்லைகளுக்குள் கொண்டு வர அவர் உண்மை உள்ளவர். ஒண்ணுமில்லை சொல்லாத, அங்கதான் தேவன் ஆராய்ந்து முடியாத அற்புதத்தை மறைச்சு வச்சிருக்கிறார். நான் காணாத உன்னை பரலோகம் பார்க்குது, நான் காணாத உன்னை கர்த்தர் பார்க்கிறார். என் பார்வையில தான் ஒண்ணும் தெரியல, ஆனா அவருடைய பார்வையில ஒரு அற்புதம் மறைஞ்சு கிடக்குது. திரும்ப சொல்றேன், முன்னிட்டவருடைய வார்த்தை, முன்னிட்டவருடைய வார்த்தை. நான் ஏதோ ஒரு பேசிட்டு போக விரும்பல, இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க. வார்த்தைய வாழ்க்கைக்குள்ள நடைமுறைப்படுத்தி பாருங்க. அவரை முன்னாடி வச்சு புகழ்ந்து கொண்டே. ஒருவேளை ரூத்ங்கிற ஒரு மனுஷி காலை பின்னாடி வச்சிருந்தா, மோவாப்புக்கே திரும்பி போயிருந்தா, ஒரு பால் முத்தமிட்ட மாதிரி அவளுக்கு பின்னாடி போயிருந்தா, ஒரு ரூத்தின் சரித்திரம் இல்லாமல் போயிருக்கும். நீ எல்லாரும் போற மாதிரி நானும் பின்னாடி போறப்பா, பிரச்சனை பின்னாடி என்ன பண்ணுது? முன்னாடி போனா அங்க ஒண்ணுமே இல்லை, பின்னாடி எல்லாம் இருக்குது. அதை நம்பி பின்னாடி போகவா, இல்ல கர்த்தருடைய வாக்கை நம்பி முன்னாடி போகவா? ஆண்டவர் சொல்ற, எல்லாம் இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாரும் போக இருதயம் விரும்பும், ஆனா எதுவும் இல்லாத இடத்துக்குள்ள கர்த்தருடைய வாக்கை நம்பி காலம் முன்னாடி வை, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காலம் முன்னாடி வை. வாக்கு இருக்குதுன்னா அங்க ஒரு அற்புதம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்று மகப்படவில்லை, உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே. என்ன பண்ண? நான் முழுவதும் பிரயாசப்பட்ட அகப்படலன்னு சொல்லி தான் திரும்பி என்ன பண்ணிருக்கிறேன்? எனக்கு நல்லா தெரியும் இந்த கடலுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, ஆனா நீங்க திரும்ப சொல்றீங்க கடலுக்கு திரும்பி என்ன பண்ணு போன சொல்றீங்க. ஒண்ணுமில்ல இடத்துக்கு திரும்ப ஒண்ணுமில்லாம நான் எதுக்கு போகணும்? ஆனா அவர் சொல்றாரு, அப்ப உன் பார்வையில தான் ஒண்ணு இல்லை, அந்த கடலுக்குள்ள ஒரு நன்மை மனசு வச்சுருப்பா. நீ நேற்று ராத்திரி பிரயாசப்பட்ட அதே இடம், நீ நேற்று ராத்திரி ஒண்ணுமில்லாம வெறும் வலையை அலசின அதே இடம், திரும்ப அந்த கடலுக்குள்ள உன்னால போக முடியும். நீ திரும்பி வரும்போது ஒரு வெறுமையை பார்க்க மாட்டேன். உன் வலை இழுக்கிற மீன் கூட்டம் பெருசா இருக்கும். ஒரு மீன் கூட்டம் பெருசா இருக்கும். பைபிள் சொல்லுது, நீ அலசி ஆராய்ஞ்சு தேடி பார்த்த இடத்துல ஒண்ணுமில்லாம இருக்கலாம், ஆனா அதற்குள்ள அற்புதம் இருக்குது. அப்படின்னா நேற்று ராத்திரி வலைய போட்டு அலசி இடத்துல ஒண்ணுமே, ஆனா இன்னைக்கு அவருடைய வார்த்தை சொல்லுது, அங்க போய் ஆழத்துல வலைய. இப்ப வலையில இல்லாத மீனே, ஒண்ணுமில்லாத இடம், ஆனா அவர் சொல்லும் போது அங்க எல்லாம் உருவாது. நேற்று ராத்திரி வரைக்கும் அங்க என் கண்ணில் வந்ததைய பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்பட்டதா, மலையை இழுத்துட்டு வந்து வெறுமையா கட்டி வச்சிருக்கிறோம்ப்பா. நீங்க திரும்ப அதே இடத்துக்கு போக சொல்றீங்க. அவன் சொல்றான், நான் என் பலத்தை நம்பி போகல, உங்க வார்த்தை. எதை நம்பி போறேன்? அதான் சொல்றாங்க, வார்த்தையை முன்னிட்டு புகழ்ந்து. அவங்க வார்த்தை யூஸ் பண்றாங்க, வார்த்தையின்படியே என் வலையை போடுகிறேன். என் பலன் இருக்குன்னு சொல்லி வலைய போடல, இந்த கடல் இருக்குன்னு சொல்லி வலைய போடல, நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மனசுல வச்சு இந்த இடத்துல நான் வலைய போடுறேன். உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வார்த்தை இருக்குதா வலைய போடலாம். அலசி ஆராய்ஞ்சு ஒண்ணுமில்லாத இடத்துலதான் ஆராய்ந்து முடியாத அற்புதம் இருக்குது. அலசி ஆராய்ஞ்சு ஒண்ணுமில்லாத இடத்துலதான் எண்ணி முடியாத அற்புதம் மறைஞ்சு கிடக்குது. நீ பார்க்கும் போது அது வெறுமைதான், ஆனா நான் உள்ள என்றால் அது அற்புதமாய் மாறு. ஒரு அமைச்சர் ரெண்டு எத்தனை? நான் 5 நிமிஷம் 2 4 5 2 அம்மா எத்தனை? என்னம்மா கொஞ்சம் ப்ளீஸ் தூக்கத்துக்கு மட்டும் என்ன பண்ணாதீங்க, யாருக்கும் கண்ணித்திர மட்டும் வந்துடக்கூடாது ப்ளீஸ். என்னன்னா இது ஒரு வார்த்தையை மட்டும் முன்னாடி சொல்லிடுறேன், உங்க சத்துரு பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றால் இந்த வார்த்தை ரொம்ப உங்களுக்கு முக்கியம். இந்த வார்த்தை
நான் வசனத்துல ஒரு சொல்யூஷனை தான் நம்ம என்ன பண்றோம், கற்றுக்கொள்ளுகிறோம். தீர்வுகளை நாம் என்ன பண்றோம்? ஏன் இதுவரைக்கும் என் சத்துரு என் கூடவே போராடி இருக்கிறான்னா, நான் வார்த்தையை இன்னும் என்ன பண்ணல, நான் வார்த்தையை தான் நீங்க அதான் சொல்லல. 1000 வார்த்தை சொன்னாலும் வசனத்துல உள்ளது என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. வார்த்தையை புகழுது. வார்த்தையை என்ன பண்றேன்? இந்த ஒரு உங்க வார்த்தையை முன்னிட்டு என் வலையை நான் என்ன பண்றேன்? உங்க வசனத்தை மனசுல வச்சு என் வலையை என்ன பண்றேன்? உலகத்தினுடைய கணக்கு உண்மையானால் அவர் அற்புதம் செய்வது உண்மை. நான் காணாத இடத்துல அவருடைய அற்புதத்தை அவர் என்ன பண்றாரு? அவர் பார்க்கிறார். என்ன பண்றாரு? நான் பார்க்கல. நான் பார்க்காதனாலதான் நான் கேட்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இல்ல திரும்ப என்ன பண்றீங்க? வலைய போ சொல்றீங்க, திரும்ப அதே இடத்துக்குள்ள போ சொல்றீங்க. ஆனா அவர் சொல்றாரு, அப்பா சமுத்திரமே என்னுடையதுதான்ப்பா, மீன் மச்சங்களே என்னுடைய அழைப்பை கேட்டு வராதவைகள் ஒன்றும் இல்லை. நான் ஒத்த வார்த்தை சொன்னா போதும், மொத்த மச்சமும் உலைக்குள்ள வந்துடுவாங்க. நீ பெரிய பெரிய மீன்களை பிடிக்கணும்னா வார்த்தை வேணும், வார்த்தை வேணும். வார்த்தையை உடையவனுக்கு நிச்சயம் அற்புதம் உண்டு. உங்க வலையை எந்த அளவுக்கு அலச முடியுமோ அலசுங்க. உங்க வலையை எந்த அளவுக்கு சுத்திகரிக்க முடியுமோ சுத்திகரிங்க. உங்க இருதயத்தை எந்த அளவுக்கு சுத்திகரிக்க முடியுமோ சுத்திகரிங்க. அந்த அளவுக்கு மீன்களை கொள்ளை பொருளாய் வலையை சிக்கப்பட்ட அவர் உண்மை உள்ளவர். நிச்சயமாகவே வலையை தேடி ஒரு திரள் மீன் கூட்டை ஏறி வரும்படி கர்த்தர் அனுப்பி விடுவாராக. நான் அலசி ஆராய்ச்சி ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன அதே இடத்துக்குள்ளதான் தேவன் ஒரு மச்சங்களை அனுப்புகிறார். அவர் அற்புதம் அங்கதான் மறைஞ்சு கிடக்குது. மேல இல்லப்பா, மழை இல்லப்பா, கீழே போய் பார்த்தாலும் ஒண்ணு தெரியலப்பா. நீங்க என்னப்பா சொல்றீங்க? பெருமழை என்ன பண்ணும்? வரும்னு சொல்றீங்க. இந்த வார்த்தையை நான் எப்படி நம்புறது? நான் முன்னாடி எதுவுமே இல்லாத ஒண்ணு நீ நம்புனாதான் அந்த காரியத்தை என்னால் உருவாக்கவே முடியும். அந்த காரியத்தை உருவாக்கவே முடியும். பிளீஸ் கர்த்தருடைய வார்த்தையை புகழுங்க. கர்த்தர் பேசின வார்த்தையை திரும்ப திரும்ப புகழுங்க. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தையை இதை தியானிக்கும் போது ஞாபகப்படுத்தின சங்கீதம் 2:8, என்னை கேளும், பூமியின் எல்லைகளை சுதந்திரமாகவும் ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்றார். என்னை கேளும், என்ன கேளும், யாரை கேளு? நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். நீ என்ன கேளு, என்ன பண்ண? அக்கா இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக போராடுகிறவர் அனைவரும் இருக்கிறீங்க. ஆனா காசு இருக்கு, பணம் இருக்கு. நேற்று ஒருத்தவங்க கால் பண்ணி அவங்க 18 வருஷமா ஒரே அவமானத்தை, வீட்டுக்காரர் போலீஸ் சிவகாசியில் இருக்கிறாங்க. நான் 18 வருஷமா சந்தேகப்படுகிறது, 18 வருஷமா குற்றப்படுத்துகிறது. அப்படின்னா பணம் இருக்குது, ஆதார குறைவு இல்லை, பண பற்றாக்குறை இல்லை, ஆனா மனசுல என்ன இல்லை? சந்தோஷம். 18 வருஷமா ஒரே துக்கத்தை தான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். எனக்கு இல்லாத ஒன்றை யாரிடத்துல ஆனா அவர்களிடத்துல இல்லாத ஒன்றை கிட்ட கொடுத்துருக்கிறேன். அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஒண்ணும் இல்லாதவனா இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை நிமித்தம், சமாதானத்தை நிமித்தம் இருக்கிறத வச்சு சந்தோஷம் இல்ல வாழ. எனக்கு நான் இந்த உலகத்துக்கு எடுத்த காரியத்தோடு கூட வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னா அவர் எனக்கு சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப நான் பேசிக்கிட்டே இருப்பாண்டவர். ஏன்னா அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர். அதான் சொல்ற, வார்த்தையை புகழ்ந்து கொண்டே இருங்க. வார்த்தை என்ன பண்ணுங்க? அந்த பைபிள்ல இயேசு கிறிஸ்து பிறந்து 8வது நாள் விருத்த சேதனம் பண்ணதுக்கு அப்புறம் விருத்த சேதனம் பண்ணும்படி ஆலயத்துக்கு இயேசு என்ன பண்ணாங்களா? கொண்டு போனாங்க. கொண்டு போன உடனே ஆலயத்துக்கு போன உடனே அங்க சிமியோன்ங்கிற ஒரு மனுஷன் புள்ளைய கையில் எடுத்துட்டு அவன் சொல்றான், உங்களுடைய காரியத்தை என் கண்கள். நீங்க 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 எனக்கு சொன்னீங்கல்ல, இந்த பிள்ளைய காணாமல் என்ன பண்ண மாட்டேன், மறிக்க மாட்டேன், அந்த வார்த்தை எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு என்ன பண்றா? அந்த மனுஷன் பிள்ளைய தூக்கிட்டு சொல்றான். அப்ப மரியாதை யோசேப்பு அப்படியே பாக்குறாங்க, என்னடா இது, நாம பிள்ளைய விருத்த சேதனம் பண்ணுவதற்காக ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்தோம். ஆனா இந்த பிள்ளைய குறிச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷனோட கதை என்ன பண்ணிருக்கிறாரு?
அப்படின்னா வந்தது யதார்த்தமா வந்தது பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அப்பதான் அந்த மனுஷன் சொல்றான், இப்போது சமாதானத்தோடு நான் கடந்து போவேன். எப்படி சமாதானம் இந்த பிள்ளைய பார்த்தேன் அப்படின்னா பிள்ளைய யதார்த்தமா உள்ள கொண்டு வந்தாலும் இந்த பிள்ளைய குறிச்சு பேசினவனே தேவன் அதை கொண்டு வர்றாரு. அப்ப ரெண்டையும் என்ன பண்றாரு? கனெக்ட் பண்றாரு. கனெக்ட் பண்ணது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் அண்ணாள் என்ற ஒரு தேவ மனுஷி 84 வயசுல ஆசை கோத்திரத்தாலைய பாரதியுடைய குமாரத்தி இரவும் பகலும் தேவ சமூகத்துல காத்திருக்கிற அந்த மகன் சொல்றா, நானும் இந்த காரியத்தை கண்டவர். அமேன் சொல்லுங்க. அப்படின்னா பிள்ளை யதார்த்தமா தான் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த பிள்ளையை குறிச்சு பேசப்பட்ட வார்த்தை 2 பேருக்குள்ள இருந்துச்சு. அவங்க யதார்த்தமா உள்ள இல்ல, அவங்களுக்கு அந்த வார்த்தை ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன பண்ணிருக்குது? மரியாளும் யோசேப்பும் பிள்ளைய விருத்த சேதனை பண்ண கொண்டு வந்தாங்க. ஆனா பிள்ளைய குறிச்ச வார்த்தையை தேவன் திரும்ப திரும்ப பேசுகிறார். சிமியோனே, உன் கண்ணு காரியத்தை பார்த்துச்சு. ஏன்னா அவனுக்கு முன்னாடியே கத்து பேசின, நீ நிச்சயமாகவே இயேசுவை என்ன பண்ணுங்க. 8 வயசுல பிள்ளைய விருத்த சேதனை பண்றதுக்காக மரியாதை யோசேப்பு ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது அந்த பிள்ளைய பார்த்த உடனே சொல்றான், உன் காரூணியத்தையும் கண்டு இந்த இயேசுவை தான் நான் பார்க்காம மரணத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு அவருடைய வார்த்தை சொல்லிருந்துச்சு. இப்ப சந்தோஷமா மரணத்துக்கு அப்ப நான் வாக்கு இருக்கிற வரைக்கும் மரணம் வராது. என் மேல வாக்கு இருக்குன்னா மரணத்தை தாண்டி வாக்கு செயல்படும், மரணத்தை தாண்டி வாக்கு செயல்படும். இன்னைக்கு சொல்ற சில மரணத்தை வாக்குதான் நிறுத்தி வச்சிருக்குது, சில சவத்தை சில சடலங்களை வாக்குதான் நிப்பாட்டி வச்சிருக்குது. பிரேதமாக வேண்டிய ஒண்ணு இன்னைக்கு உயிருள்ளவனை வாழ வைக்கிறது இந்த வார்த்தை தான் கர்த்தர் சொல்றார். புரியலையோ? சடலமாக வேண்டிய என்ன அவருடைய வார்த்தை தான் அந்த மரணத்தை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறது. அதனால சொல்றேன், திரும்ப 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 கர்த்தர் பேசுற வாக்குகளை திரும்ப திரும்ப பேசுங்க. என் கூட சொன்ன வார்த்தை ஆண்டுகளாக இருக்கலாம், ஆனாலும் அவர் இறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர், அவர் இறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். 25 வருஷம் கழிச்சு கற்பத்தை திறந்தார் பாருங்க. 13 வருஷம் கழிச்சு யோசேப்புடைய அடிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்கு என் தலை மேல சிங்காசனமா போட்டு உட்கார்ந்து இருக்குது. அத போன்னு சொன்னார், என்ன பண்ணாரு? இந்த வாக்குதான் என் வாழ்க்கையை மாத்த போகுது, உன் சூழ்நிலையை மாத்த போகுது. வாக்க மட்டும் இருக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு புகழுவேன், தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு புகழுவேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் மனுஷன், மாம்சமான மனுஷன், எனக்கு என்ன அற்புதம் நடந்தா பாத்துக்கிறேன் கர்த்தருக்காக காரியத்தை இல்ல. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்பாட்ட அர்ப்பணிக்கிறது தான் பெரிய காரியம். பிள்ளைய பாக்குறதுக்கு முன்னாடி அண்ணா சொன்ன ஒரு ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா அதை உங்க கருத்து கொடுக்குறாங்க. புள்ள வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைய கொடுக்கல, புள்ள வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்ட வார்த்தைய. எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுப்பீங்கன்னா, வெள்ளாவுடைய வார்த்தைக்கு முன்னாடி நன்மையை கொடுப்பீங்கன்னா அந்த பிள்ளையை கொண்டு ஆலயத்துல விடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்ற, அற்புதம் வந்ததுக்கு அப்புறம் நீ பேசுற, அதெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. 1000 பேர் அற்புதம் வந்ததுக்கு அப்புறம் பேசுவாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் விழும். நான் இப்ப கல்லூரிக்கு அடிக்கிற மாங்காய் விழுன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்ப நான் சொல்றேன், அடிச்சதுக்கு அப்புறம் விழுந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சொல்ல நீ சொல்ல. அடிக்கிறதுக்கு முன்னாடியே விழுன்னு சொல்லு. அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ கல்ல எரிகிறதுக்கு முன்னாடியே விழுன்னு சொல்லு. விழுந்ததுக்கு அப்புறம் விழுன்னு சொல்ல. நீ காரியத்தை சொல்லு, அது தானாகவே அற்புதம் விழு. ஒரு அமைச்சர் அது அது எந்த கிளைய பிடிச்சு தொங்கிட்டு இருந்தாலும் அதை வெட்டி வைக்கிறாங்க. எந்த தலைமுறையோடு கூட ஒட்டி கிடந்தாலும் அந்த அற்புதம் வெட்டி கீழே விழும். ஒரு அமைச்சர் அந்த அற்புதம் வெட்டி கீழே விழும்படி கர்த்தர் சில கல்லுகளை எரிய பண்ணுவாரா? சொல்ற, நீ எதையும் நம்பாத, என்ன மட்டும் முடிச்சு நம்ப. நீ பயப்பட வேண்டிய அவசியம். நான் கர்த்தரை முன்னிட்டு புகழுவேன், அவர் வார்த்தையை முன்னிட்டு புகழுவேன். அவர் சொன்ன வார்த்தையை மாத்திர மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தரிசனத்துக்காக கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பணக்காரவங்க என்ன பண்ண மாட்டாங்க,
காசுலாம் என்ன பண்ணாங்க பெருசா கொடுக்க. அப்படின்னா யாருதான் ஆண்டவரை கொடுப்பா? தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குங்க. ஒரு 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 ஆஸ்வதிக்கப்பட்ட மனுஷன். நீங்க ஒரு ஒரு ஊழியத்தினுடைய வளர்ச்சியை விரும்புறீங்க வச்சுக்கோங்களேன், கொடுக்கணுங்கிற விருப்பம் மட்டும் இல்லை, கையை திறக்க பழகணும். ரமேஷன் கைய இல்லாதவையிலிருந்து அந்த ஒத்த காசை அந்த அம்மா என்ன பண்ணிட்டு போச்சாங்க, அந்த காணிக்கை பெட்டில போட்டுட்டு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது, வேலை நமக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணல. ஆனா நிச்சயமா சொல்றேன், அவங்க கொடுத்த அந்த ஒத்த வெள்ளி காசு அவங்க வாழ்க்கையை டோட்டலா மாத்துது. அவருக்கு தெரியும் இதுக்கு மேல அந்த அம்மா ஜீவனம் பண்ணுவதற்கு பணம் அவங்க கையில இல்ல. அப்படின்னா இவங்களை போஷிக்க வேண்டியது பரலோகத்தினுடைய கணக்குல இருக்குது. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கும் என் கையை விட்டு சில நன்மைகளை கர்த்தருடைய சமூகத்துல விடும்போது பரலோகம் அதை ஃபில் பண்ண துடிச்சு இறங்கி வருவாங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதிக்கு தேடுகிற அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட ஏன்னா ஒண்ணு இல்ல. ஆண்டவரு கர்த்தருக்காக விதைக்கிறேன். ஆண்டவரே என் ஊழியம் தரிசனமா சொல்லுங்க, தரிசனம் சொல்லுங்க, தரிசனம் தரிசனம் தரிசனத்துக்காக நம்ம ஒண்ணு பெருசா என்ன ஆண்டவருக்காக என்ன பண்ணல செய்யல. அதனால கூடும் அளவு ஒண்ணு சொல்றேன், நீங்க கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஏசப்பா நான் இன்னும் அதிகமான ஊழியத்தை என்ன பண்ணணும் செய்யணும். நான் எனக்கு ஆசை இருக்கு ஆண்டவர், இப்படிப்பட்ட காரியம்லாம் இந்த ஊழியத்துல என்ன பண்ணணும் நடக்கணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் திறப்பதற்கு ஏற்ற ஒரு பிரயாசத்தை ஏன் கையா இருக்கணும். முதல்ல நடக்காத ஊழியத்துக்கு நடத்துங்கன்னு சொல்லி கொடுக்கிறதுங்கிறது பெரிய விசுவாசம் இல்ல, விசுவாசமா இல்லையா? ஊழியமே நான் ஆரம்பிக்கல, இந்த ஊழியத்துக்காக என்ன பண்ணுங்க உதைக்கிறேன். பிறக்காத குழந்தைக்கு தொட்டில வாங்கி கொடுக்கிறது விசுவாசம் பயங்கரம்ல. குழந்தை பிறக்கல, ஆனா தொட்டில வாங்கி வீட்டுல என்ன பண்ணிருக்கேன். குழந்தை பிறக்கல, ஆனா பிறக்கிற குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி என்ன பண்ணிருக்கிறேன். வீட்டுல ரட்சிப்பு நடக்கல, ஆனா ரட்சிக்காத நபருக்காக பைபிளை வாங்கி வச்சிருக்க வீட்டுக்குள்ள. அப்படின்னா இந்த விசுவாசத்தை பரலோகம் பார்க்குமா பார்க்காதா? இன்னைக்கு நிறைய பேரு வேதத்தை வாங்குறது கூட நம்ம என்ன பண்றோம், இலவசமா மூவ் பண்றோம். அப்படி ஒரே எப்போதுமே பண்ணிடாது. வேதத்தை காசு கொடுத்து என்ன பண்ணுங்க, ஏன்னா அதற்கு மேல ஒரு பொக்கிஷம் அந்த உலகத்துல எதுவும் இல்லை. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கல நீர் விளம்பின வேதமே நல்லது. உங்க வேதாகமத்துல கிழிஞ்சு அக்கக்க கடந்துச்சுன்னா முதல்ல போய் என்ன பண்ணுங்க, ஒரு பைபிள உங்களுடைய பிரயாசத்துல உங்க உழைப்புல இல்லைன்னா எனக்கு கையில ஒண்ணு என்ன கூட செபிங்க கட்டுறவங்க கையை என்ன பண்ணுவாங்க, யாரையாவது கொண்டு 300 ரூபாய் கொடுப்பாரு, போய் ஒரு பைபிள் என்ன பண்ண. முதல்ல உங்க வேதாகமம் எந்த அளவுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, உங்க குடும்பத்துல யாராவது வாங்கி கொடுங்க. வேதாகமத்தினுடைய மகத்துவத்தை அறியும்படி அதை வாசிங்க, தேடுங்க. நிச்சயமா ஒரு நன்மை என்ன பண்ணுங்க. சரி 56:3 வாசிங்க. நான் பயப்படும் நாளில், நான் பயப்படும் நாளில் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? எதுவும் எனக்கு எதுவும் செய்வது. ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறணும், ஆண்டவர் எல்லாம் இருக்கிறவனை எடுத்து யூஸ் பண்ணுவது மாதிரி ஒரு இந்த உலகத்துல அற்புதத்தை செய்யற வல்லமை உள்ள தெய்வம் ஒருவரை. உலகம் சொல்லுது இந்த காரியத்தை செய்ய முடியாது, ஆனா அவர் சொல்றாரு நான் செய்வேன். மாம்சமான யாவருக்கும் தேவனாக என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் என்னால முடியும். நீ நம்புனா போதும், நம்புனா மட்டும் எனக்கு சொல்லு, நம்புனா போதும். சொல்லுங்க நம்புறப்பான்னு சொல்லுங்க, நம்புறப்பா சத்தமா சொல்லுங்க, நம்புறப்பா. என்ன 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 செய்வீங்க? நம்புறேன். ஒண்ணுமில்லாத இடப்பட எல்லாவற்றையும் செய்ய உமால முடியும்னு நம்புறீங்க. தேவனை முன்னிட்டு அவர் வார்த்தையை புகழ்வேன். மாம்சமான மனுஷன் எனக்கு. அதனாலதான் கூடுமான அளவு எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தரை முன்னாடி வைங்க. நீங்க முன்னாடி போயிட்டீங்கன்னாவே சத்துரு பின்னாடி போயிடும். நீங்க முன்னாடி போயிட்டீங்கன்னாவே சில யோர்தான்கள் பிரிந்து போவதற்கு காரணம் உன் கால் முன்னாடி இருக்கிறதுனால.
நீ பின்னாடி வச்சினா அந்த அந்த தண்ணி கரையை தாண்டி வரும். இந்த பிரச்சனை முடியல, நீங்க பின்னாடி கால் வைக்க பிரச்சனை முடியல, அது அது இன்னும் தண்ணி ஆழமா என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ள. அதனால சொல்றேன், தண்ணி ஆழமா இருக்கிறதுனால தண்ணீரை கண்டு பயப்படாத. நீ காலை முன்னாடி வச்சா தண்ணி பின்னாடி போகும். தண்ணி மரித்து கிடக்கிற சடலமா இருந்தாலும் கூட ஜீவனை ஊதி உயிரோட எழுப்ப அவரால் முடியும். நம்புனா மட்டும் நடக்கும். நீ நம்புனா மட்டும், நீ சோர்ந்து மட்டும் போகாது. நீ செத்தவனா இருந்தாலும் வாக்கு உனக்கு இருக்கும்னா உசுரை நான் திரும்ப தரும், சடலத்தை திரும்ப மீட்டெடுத்து தரும். கர்த்தரை முன்னிட்டு நான் புகழுவேன். சொல்லுங்க, தேவனை முன்னிட்டு நான் பயப்படேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன். மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நானிலே சத்தரை பின்னிட்டு திரும்புவான். இந்த வார்த்தை நீங்க மனசுல போட்டுக்கிறேன். நான் முன்னாடி அவரை சொல்லி ஆராதிக்க சத்தரை என்ன பண்ணுவான்? பின்னிட்டு திரும்புவோம். வார்த்தையை கொண்டு செவியுங்க. வார்த்தைக்குள்ளதான் எல்லா அற்புதமும். நான் சொல்ல சொல்ல ஒரு விடுதலை என்ன பண்ணுங்க. ஒரு விடுவிக்கிறவர் உள்ள இருக்கிறாருன்னா நீங்க அவர்கிட்ட விட்டு கொடுத்துருங்க. சப்பா என்னை என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க, என் பலவீனத்தை மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. எல்லாவற்றையும் மாற்ற அவர் உண்மை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு சொல்றேன், எவ்வளவு பெரிய பண கஷ்டமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய தேவையா இருக்கலாம், இவரை நம்பினால் உண்மையாய் நடந்தால் தேவன் நிச்சயம் அற்புதம் செய்வார். கொஞ்சம் பிரயாசப்படுங்களேன். சில இரவுகள் நம்ம எடுத்து என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். சில நாட்கள் தேவ சமூகத்தில் எடுத்து என்ன பண்ணலாம். குடும்ப அளவு 31 நாள் வேலைக்கு போறீங்கன்னா ஒரு நாள் லீவ் போட்டு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. அதற்கான கூலி அவர் படியளப்பாரு செய்யுங்க. தேவ சமூகத்துல நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயம் ஒரு பதில் இந்த மாசம் வாக்குத்தத்தமா கூட நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை என்ன பண்ணாரு, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுகிறார். சத்துரு பின்னிட்டு கண்கள் மாத்திரம் மூடுவதற்காக இந்த வார்த்தையை நீ சொல்லிக்கிட்டே ஜெபிக்க மாட்டேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுகிறார். வாய நல்லா திறந்து செபிச்சா மாத்திரம்தான் தேவனுடைய விடுதலை கண்டவரை முன்னிட்டு நான் உங்களுடைய வார்த்தையை புகழுகிறேன். முன்னிட்டு உங்க வார்த்தையை நான் புகழுகிறேன். சத்துரு பின்னிட்டு திரும்புவார், சத்துரு பின்னிட்டு திரும்புவார். சில விடுதலைகள் என் வாழ்க்கையில கடந்து வர நான் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுகிறேன். மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? சொல்லுங்க, மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த சூழ்நிலை எனக்கு என்ன செய்யும்? இந்த பிரச்சனை என்ன செய்யும்? என்ன தேவனை நம்பி இருக்கிறேன், நான் தேவனை நம்பி இருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன். அற்புதம் நடக்கும், நம்புங்க. உன்னில இடத்துல வலைய போடுங்க. திரளான மீன்களை தேவன் கொண்டு வரும், திரளான மீன்களை தேவன் கொண்டு வரும். அவருடைய படகுகள் நிரம்பியது, அவருடைய வலைகள் நிரம்பியது. ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அதைய திரும்ப திரும்ப தேடி போற அப்படின்னு உலகம் கேட்கும் போது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, தேவன் என்ன ஒண்ணுமே இடத்துக்குள்ள அனுப்பினாலும் நான் போகும்போது சிலவற்றை அவர் உருவாக்குகிறார். உங்களுக்கு சில பைசோ அந்த நதி ஆவிலா தேசம் முழுவதும் பாயும். பைசோன் ஆவிலா தேசம் முழுவதும் பாயும். அங்கே பொன் விளையும், அங்கே பொன் விளையும், அங்கே கோமேதகம் விளையும். ஆவிலா தேசம் என்பது ஒரு சேரி நிறைஞ்ச ஒரு இடம். எப்ப பைசோன் ஓபன் ஆச்சோ அப்ப அங்க பொண்ணு விளைஞ்சிச்சா. வார்த்தையை சத்தமா அறிக்கை பண்ணுங்க. அவர் வார்த்தையை முன்னிட்டு புகழுவேன், ஒரு வார்த்தையை முன்னிட்டு புகழுவேன். நான் பயப்படேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன். மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நம் பட்சத்தில் கர்த்தர் இருந்தார், மனுஷன் என்ன செய்வான்? மனுஷன் என்ன செய்வான்?
எதுவும் என்னை ஒன்றும் செய்வதில்லை. என்ன தெய்வம் என் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, தெய்வம் என் பட்சத்தில் இருக்கிறார். வார்த்தையை முன்னிட்டு புகழுங்கள். ஆதியாகமம் 21 எங்களுக்கு ஓப்பன் ஆகட்டும். கர்த்தர் சொல்லியிருந்தபடியே நிறைவேற்றினார். கர்த்தர் சொல்லியிருந்தபடியே நிறைவேற்றினார். அவர் சொல்லியிருந்தபடியே நிறைவேற்றினார். வா, இந்த அற்புதம் எனக்கு நடக்கட்டும். வா, நீ சொன்ன வார்த்தை அற்புதமான வாழ்க்கைக்குள்ள வரட்டும். வா, அவருடைய வாக்கு எனக்குள்ள அற்புதமா வரட்டும். வா, ஜெபிக்கும் போதே சில விடுதலைகள் கைமாறும், சில விடுதலைகள் கைமாறும், சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அப்பா, சில சூழ்நிலைகள் மாறி அவர் திரும்ப திரும்ப பேசினார். நான் செய்ய போறார் அர்த்தம். அவர் வார்த்தை உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்குதா? கர்த்தர் பேசுகிற வார்த்தையை செவிகளில் கேட்பதாக. அவர் ஒரு தரம் விளம்பினார், நான் இரு தரம் கேட்டிருக்கிறேன். Glory. கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன்பா. உங்களுடைய வசனத்தின்படி நான் வளைய போடுறேன். உங்களுடைய வார்த்தையின்படி நான் வளைய போடுறேன். உங்களுடைய வார்த்தையின்படி வளைய போடுறேன். அந்தபடி சகோதரரே, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். எல்லாம் இருக்கிறவன் அவன் பணத்தை நம்புறான். ஒண்ணு இல்லாதவன் கர்த்தரை மட்டுமே நம்புறான். எல்லாம் இருக்கிறவன் இல்லாதவன் அவமானப்படுத்துறான். எல்லாம் இருக்கிறவன் இல்லாதவன் அவமானப்படுத்துறான். நிறைய நேரத்துல நிறைய இடங்களுக்கு போய் அவமானப்பட்டு வந்த நாட்கள் உண்டு. இல்ல என்ன, உலகம் எல்லாம் இருக்கிறவன் நம்புது, ஒண்ணு இல்லாதவனை தூரமா பாக்குது. ஒண்ணு இல்லாதவனை கொண்டு எல்லாம் இருக்கிறவனை தேவன் வெட்கப்படுத்து. ஒண்ணு இல்லாதவனை கொண்டு என்ன, எல்லாம் இருக்கிறவனுடைய நம்பிக்கை பணம், ஒண்ணு இல்லாதவனுடைய நம்பிக்கை தெய்வத்துடைய ஒரே ஒரு வாக்கு மட்டும்தான். ஒண்ணும் இல்லாத இடத்துல தெய்வத்துடைய வாக்கு இருக்குது. அந்தபடி ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியமானவை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமானப்படுத்த இல்லாதவை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஒத்துக்கிற முடியும் இல்லாத? ஆனா நான் உலகத்தில் பார்வை இல்லாம இருந்தாலும் ஒருவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால இல்லாத எல்லாம் எனக்குள்ள விளையும், அற்புதங்கள் விளையும். விதைய கையில வைக்காத, அதை விளைச்சிருன்னு கர்த்தர் சொல்றாரு. கையில வைக்காத, விளைச்சிரு. விதைய கையில வச்சிருந்தா விதைய மட்டும் வச்சிருப்பாரு. இந்த விளைச்சிட்டா அவருடைய பழங்களை கையில் எடுக்கணும், ஃப்ரூட்ஸை கையில் எடுக்கணும். பழங்கள், கனிகள் கைகளுக்கு கடந்து வரணும். உன் விதைய விதைக்கப்படாது, உன் விதைய விதைக்கப்படாது. வா, விளைச்சிட்டா என்ன இருக்கு? இல்ல, காலம் நடைஞ்சதுக்கு அப்புறம் காரியம் அற்புதமாய் விரிஞ்சு வரும், விரிஞ்சு வரும். அற்புதம் விளைஞ்சு வருது, அற்புதம் வரைஞ்சு வருது. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தையே உருவாக்க 6 நாள் தான் எடுத்துக்கிட்டேன், உன் வாழ்க்கையை மாத்த எனக்கு ஒரு 7 நாள் போதாதா? உலகத்தை உருவாக்க எனக்கு 6 நாள் போதும். உன் கண்ணாடி பாக்குற எல்லா காரியத்தையும் என் கை உருவாக்கும் போது எடுத்துக்கிட்ட கால அளவு 6 நாள் தான். ஓவர் நைட்ல அற்புதம் நடக்குங்க. நம்பத்தக்கவர்கள் தானே வார்த்தை அறிக்கை பண்ணுவாங்க. இரவுகள் எங்க வாழ்க்கையை மாற்றும். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று சொல்லி புறஜாதியார்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லிக் கொண்டார்கள். சொல்லணும்ப்பா, அநேக சொல்லணும். என் வாழ்க்கை பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். நீங்க புரிஞ்சுக்கிற காலம் எடுத்து காரியம் நடக்குதுன்னா அற்புதம் பெருசா இருக்குங்க. உன் கையில இருக்கிற காரியம் கேட்ட உடனே கைக்கு வந்துருச்சுன்னா அதனுடைய மேன்மை பெருசா இருக்காது. காலம் எடுத்து காரியத்தை உருவாக்குகிறது. அதனாலதான் கருவு உருவாக்க கூட 10 மாசம் எடுத்துக்கிட்டு. என்ன, வளர்ச்சிக்கு ஒரு காலம் வேணும்ல. ஒரு குழந்தை உருவாகணும்னா, புருஷனை மாறணும்னா ஒரு பருவம் வேணும்ல.
இது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பரிபூரணமா அற்புதத்தை சுமக்க வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு காலத்தை நான் மனசுல வச்சு உருவாக்கி. அடுத்த முறை வரும்போது நீ அற்புதத்தை கையில வாங்கிடு. காலம் எடுத்து சில அற்புதங்களை செய்யும் போது மனுஷன் சொல்றான், ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது இப்பவே கொடுத்துட வேண்டியதானே, நீ அந்த அற்புதத்தை போட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு செட்டே ஆகாது. ஆனா காலம் எடுத்து கையில கொடுக்கும் போது அது உனக்கு மட்டும்தான் செட் ஆகும். அது உனக்கு மட்டும்தான் இந்த மனசுல வச்சு அவர் காரியத்தை செய்ய. நானும் ரெடிமேட் ஆடையை உடுத்துறவன் அல்ல. கொஞ்சம் கிழியக்கூடாதுன்னா தைக்கணும், கொஞ்சம் நல்ல டெய்லர்கிட்ட போய் கொடுக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா நல்ல டெய்லர்? எனக்கான அற்புதத்தை அளவெடுத்து செய்து கொண்டிருக்கிறார். அதை கொண்டு வருகிற ஒரு நேரம் வருது. அந்த அற்புதத்தை அளவெடுத்து தெய்வம் நெய்து கொண்டிருக்கிறார். உங்க காது அவர் கையில வேற இருக்குது. நீங்க பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்களேன். நான் பயப்படலப்பா, உங்களை நம்புறேன்ப்பா, எனக்கு ஒரு நன்மை நடக்கு நான் நம்புறேன்ப்பா. அப்பா மனுஷ வாக்க நம்பல, தெய்வத்துடைய வாக்க நம்புறேன், தெய்வத்துடைய வாக்க நம்புறேன். எல்லா வாயை திறந்து துதிக்க பார்க்கலாம். இயேசு நாமத்தினால் அவருடைய வாக்க நம்புறேன்னு சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை நம்புறேன்னு சொல்லுங்க, அவரை இருக பிடிக்கிறேன்னு சொல்லுங்க, அற்புதத்தை அனுபவிப்பேன்னு சொல்லுங்க, அவர் கொடுக்கிற காரியம் கைக்கு வரும்னு சொல்லுங்க. தேவனையே நம்பி இருக்கு, நான் பயப்படேன். உலகம் வந்து உங்களை கேட்கும், சிஸ்டர் பிரதர் நடக்கிற காரியத்தை நான் பாக்குறேன், பயமலையா உங்களுக்கு? பயமா இல்லையா உங்களுக்கு? நானே கேட்கிறேன், உங்களுக்கு பயமா இல்லையா? நீங்க என்ன சொல்லணும், உங்களுக்கு பயமா இல்லையா? வசனத்தை சொல்லுங்க. நான் பயப்படேன், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். கொய்யும் போது பூமியில் அடையாந்திருந்தது குறிப்பிடுவார், கர்த்தரை எட்டாத விதமான கண்மலையை கொண்டு போய்விடுவார். சோர்ந்து போயிட்டாவே அவர் திரும்ப திரும்ப வருவார், திரும்ப திரும்ப வருவார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறப்பா. ஆபிரகாம் சொன்னான், பிள்ளை பிறக்காதுன்னு நினைச்சு ஆண்டவர் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானார். ஆண்டவர் சொன்னார், இவனை குறிச்சு பேசாத, நான் உனக்கு ஆண்டுகளுக்கு முன்ன சொன்ன வாக்குத்தத்தத்தை குறிச்சு என் கூட பேசு. நீ வேற ஒரு ஜெபத்தை செய்யற, ஆனா இதுக்கு முன்னாடி நீ பழைய ஜெபத்தை மறந்துட்ட. அந்த பழைய ஜெபத்துக்கு பதில் இல்லாதனால அந்த ஜெபத்தை நீ மறந்து மூடி போட்டுட்ட. அந்த பழைய ஜெபத்தை திரும்ப தோண்டி எடுத்து நான் தர்றேன். வார்த்தை புரியுதா? சில ஜெபங்களுக்கு பதில் இல்லாதனால ஜெபத்தை நான் மறந்துட்டேன். அந்த ஜெபத்துக்கான ஏன்னா ஒண்ணு நடக்கல, அதனால ஜெபத்தை மறைச்சிட்டு மூடி போட்டுட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அந்த பழைய ஜெபத்தை நான் திரும்ப தர்றேன். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பான் அல்ல, சாராளுடைய கற்பம் திறக்கும். வாக்கின் பிள்ளை இஸ்மவேல் அல்ல. இஸ்மவேலுக்காக ஜெபிக்காது, ஈசாக்குக்காக ஜெபி, ஈசாக்குக்காக ஜெபி. நான் அதைதாங்க நம்பி வந்திருக்கேன். உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அப்பா சொன்ன வாக்கை மறக்காதவன், பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லி செய்யாதிருப்பார், வசனித்து நிறைவேற்றாது. இந்த வாக்கை வாங்கிட்டு போயிடணும், திரும்ப திரும்ப சொல்லணும். உங்க வீட்டுக்குள்ள போகும்போது ஆண்டவரே என் கூட கத்துற பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், நீ அலசி ஆராய்ஞ்சு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல இடத்துலதான் நான் உன்னை திரும்ப அனுப்புவேன். அந்த இடத்துலதான் ஆராய்ந்து முடியாத அற்புதம் முடியும். நான் தேடி பார்க்காத இடத்துல நீ திரும்ப தேடி கத்த சொல்ல. அப்படி இல்லைன்னா நீ தேடி
சோர்ந்து போன இடத்துல அங்க போய் உட்காரவாட்டு செய்ய கொஞ்ச நேரம். நான் உன் கண்மணி தென்படுவேன், நான் உன் கூட பேசுவேன். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க சொல்லணும், அவர் மரித்த சடலத்தையும் உயிர்ப்பிக்கிறார். நம்புறேன். நீங்க யாரும் சொல்ல முடியுமா, என் பலவீனத்துக்கு என் வாழ்க்கை எப்பவும் முடிஞ்சு போயிருக்கணும், ஆனா இன்னும் ஓடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நான் நிற்பதும் தேவனுடைய கிருபை மட்டும் போதும். இந்த உயிர் வாழ இந்த கிருபை போதும், உயிர் வாழ கிருபை போதும். உலக சொல்றது உயிர் வாழ சோறு தேவையில்லை, உயிர் வாழ தண்ணி தேவையில்லை. நான் உண்மையே சொல்றேன், 3 மாசம் சோறே இல்லாம வாழ்ந்துருக்கேன், ஒருவேளை சோறு கூட இல்லாம வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சு வாழ்ந்தேன் 90 நாட்கள். அப்படின்னா உலக அறிவுல வேற ஆகாரம் இருந்தாதான் படைக்க முடியலப்பா, அப்பா இருந்தா படைக்கலாம், கிருபை இருந்தா படைக்கலாம், கிருபை இருந்தா படைக்கலாம். நான் நம்புறேன், எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பட்டணம் மாறுவதற்கு உங்க வாக்கை நான் நம்புகிறேன். எத்தனையோ கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தைய திரும்ப திரும்ப சொல்லணும். இந்த முறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு போறீங்க, அடுத்த முறை வார்த்தையுடைய அற்புதத்தை கூட்டிக் கொண்டு வரணும், அற்புதத்தை கூட்டிக் கொண்டு வரணும். சொல்றீங்க நான் கூட்டிக் கொண்டு வருவேன். அடுத்த முறை அவன் சாமுவேலை கூட்டிக் கொண்டு போன, போன முறை வார்த்தையை வாங்கி கொண்டு போன, அடுத்த முறை வரும்போது அற்புதத்தை கூட்டிக் கொண்டு வந்தேன். சொல்லுங்க, அற்புதத்தை அடுத்த முறை கூட்டிக் கொண்டு வருவேன். விசுவாசிக்கிறவனுக்கு நன்மையை ஆக கடவுள். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய், தேவ மகிமையை காண்பாய். கர்த்தர் பெரிய காரியம் செய்யறதுக்காக இறக்கம் பெருசுப்பா, இறக்கம் பெருசு. எப்படி செய்ய போறதுக்காக நன்றி சொல்லுங்க. நான் பயப்படும் நாளில் நான் உம்மை நம்புவேன். தேவனே முன்னிட்டு உம்முடைய வார்த்தையை புகழுவேன். நான் பயப்படேன், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன செய்யும்? நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் பின்னிட்டு திரும்புவார், கர்த்தர் பின்னிட்டு திரும்புவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் போல குட்டிகளை பற்றி போகலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் போல குட்டிகளை பற்றி போகலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே தந்தவர். ஓ மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, உன்னை நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, உன்னை நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் போல குட்டிகளை பற்றி போடலாம். கர்த்தர் மறந்துட்டார் நினைக்காதீங்க, அவர் என்ன மறக்கல, அவர் என்ன ஒரு மறக்கல. நேற்று ராத்திரி நான் ஜெபம் முடிச்சு போகும்போது ஒரு தங்கச்சி கூட பேச முடியும். தங்கச்சி சொன்னாங்க, என் குடும்ப சூழ்நிலையை பார்த்தா கடவுளே இல்லை வருது. ஆனா அப்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அற்புதம் செஞ்சாதான் அவர் கடவுளா, என்ன சுகப்படுத்தினாதான் அவர் கடவுளா? அவர் நன்மை செய்தால் மட்டும் கடவுள் அல்ல, அவர் எனக்கு இன்னைக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் என்றைக்கும் நல்லவர், அவர் என்றைக்கும் நல்லவர். இந்த இயேசு எப்போது நல்லவர். யோபு சொல்லலாம்ல, இவர் நல்லவர் இல்ல, என் 10 பிள்ளை எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அந்த வார்த்தையை சொல்லாம என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை கொன்று போட்டாலும் அவர் நம்பிக்கை.
இந்த வார்த்தையெல்லாம் கடவுளை எந்த அளவுக்கு அவங்களை நேசிக்க வைக்குதுல்ல. இன்னும் சொல்றாங்க, நேசத்துக்கு சாக்கு போக்கு இல்லை. அன்பு ஒருபோது சாக்கு போக்கு என்ன பண்ண தேடாது. கர்த்தரை தேடணும்னா எந்த சூழ்நிலையிலையும் அவர் தேடணும். வேறுபட்ட சூழ்நிலையிலேயே தேடணும். அவன் 10 பிள்ளை இழந்த போது அவன் தேடினான். அவர் சரீரம் முழுவதும் வாடி வதங்கி புண்ணாலும் பருக்களாலும் சோதிக்கப்பட்டு சலம் ஒழுகின போதிலும் அவன் சொல்லுகிறான், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். நான் சொல்லுவேன்ப்பா, நான் பாடையில படுத்து கிடக்கும் போது என்னுடைய ஆவி உங்க துதிக்க சொல்லுங்க, அவ ஆவி பரலோகத்துல போய் துதிக்க. நான் நம்புறேன் அப்படிதான். என் படுக்கையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன், என் படுக்கையிலும் கர்த்தரை துதிப்பேன். உங்க சமூகத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், உங்க மகிமையான காரியத்தை காணப்போம். ஆனா ஒரு சிலருக்கு மாத்திரம் நான் கன்ஃபர்மேஷன் பண்றேங்க, தேவன் உன்னோடு கூட பேசின வார்த்தை எழுதுது, அது மேல வச்சு ஜெபம் திரும்ப திரும்ப அவரை பேச சொல்லு. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 21 ஓப்பன் ஆன மாதிரி எனக்கும் அந்த அதிகாரம் ஓப்பன் ஆகும். கர்த்தர் சொல்லி இருந்தபடியே நிறைவேற்றி முடித்தார். அவர் வாக்கு பண்ணினார், விஷய பண்ணினார், சொன்னபடியே செய்து முடித்தார். அவர் சொல்லுவாரு, அம்மா அடிச்சு விட்டுட்டேன், நீ அழுறதுனால என்னால என்ன பண்ணிட்டேன், அடிச்சு விட்டுட்டேன், அழுகும் போது என்னால என்ன பேசன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ற கடவுள் என் கடவுள். மனுஷன் தான் அடிச்சு விடுவான், ஆனா அப்பா அப்படிலாம் பேச மாட்டேன். மனுஷ வாக்கு இல்ல தெய்வ வாக்கு, தெய்வ வாக்கு சொன்னா அவர் செய்வார். வார்த்தையை பிடிச்சுக்கிட்டே போங்க, சொல்லிக்கிட்டே போங்க. நான் அவர் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ், தேவனை முன்னிட்டு வார்த்தையை புகழ். நீங்க போய் உங்க 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 வேலையில நீங்க ஒர்க் பண்ற இடத்துல உங்க வீட்டுல நீங்க சொல்லணும், என் கூட இந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணிருக்கீங்கப்பா பேசிருக்கீங்க, இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப அப்படி இல்லைன்னா நீங்க ஜெபிக்கிற ஒரு குடும்பமா இருந்தா உங்க வீட்டார்ட்ட சொல்லிக்கிட்டே இருங்க, என் கூட கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிறாரு பிரதர், இந்த வார்த்தையை எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, இந்த வார்த்தையை நிச்சயமா பாப்பேன்னு சொல்லுங்க. உங்க கூட கர்த்தர் பேசின வார்த்தை ஒரு 3 பேர் கிட்ட போய் சொல்லுங்க, ஒரு 3 பேர் கிட்ட போய் சொல்லுங்க. அவங்க கேட்காங்க, என்ன அப்படி என்ன செஞ்சுட்டாரு, இல்ல வார்த்தையை பேசியிருக்கிறாரு, அவர் நிச்சயமா அற்புதம் செய்வாரு. என் அர்த்தம் பொறுப்படுத்திக் கொள்ளுமா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த கரத்தினுடைய மகிமைக்குள்ள ஒப்பு கொடுக்கும். வந்த ஜனங்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. ஒரே வார்த்தை சொல்லு, நான் பயப்படுனாலும். அடுத்த வார்த்தை, நான் தேவனை முன்னிட்டு வார்த்தையை புகழுவேன், நான் பயப்படுவேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன். மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கூப்பிடுகிற நாளிலே சத்துரு பின்னிக்கு நம்பி இருக்கிறேன். என்னுடைய வந்த பிள்ளைகளை மட்டுமே நம்ப ஆராதனை என்பது சமூகம் என்பது வந்து போவதல்ல, கேட்ட வார்த்தையை அற்புதமாக்கி அதை வரும்போது கூட்டிக் கொண்டு வருவோம். நீங்க சொல்லுங்க, அடுத்த முறை நான் வரும்போது ஏதாவது ஒரு அற்புதத்தை நான் கூட்டிக் கொண்டு வர தேவன். நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு வாரம் முழுவதும் வார்த்தையை பேசணும், வாரம் முழுவதும் வார்த்தையை பேசுகிறேன். பெரிய காரியம் செய்யணும்.